வணக்கம். இன்னைக்கு அச்சம் தவிர நிகழ்ச்சியில மருத்துவ ரீதியாக சில விஷயங்கள் பத்தி பேச போறோம். மெடிக்கல் மிராக்கிள் சொல்றோம். மருத்துவ ரீதியாக ஆச்சரியப்படக்கூடிய நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா அப்படியே பாத்தீங்கன்னா மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் ஒரு பக்கம் இருக்கு. நிறைய தடவை பேப்பர்ல படிச்சிருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம், நியூஸ் சேனல்ஸ்ல பார்த்திருக்கோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்கும்போது மெடிக்கல் பிராக்டிஷனர்ஸ் இருக்காங்க, டாக்டர்ஸ் இருக்காங்க, ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்காங்க, அவங்க மேல இருக்கிற நம்பிக்கை நமக்கு குறைஞ்சிட்டு போகுதா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் நம்ம உங்க முன்னாடி கொண்டு வரோம். முதல்ல எழுதி பாருங்க. மனைவி லக்ஷ்மி மற்றும் மகள் துர்காதேவியுடன் வசித்து வந்தார் டெம்போ டிரைவர் பிரகாஷ். வறுமை காலங்களையும் வசந்த காலங்களாய் எண்ணி வாழ்ந்து வந்தனர் பிரகாஷ் லக்ஷ்மி தம்பதியினர். ஒருவருக்கொருவர் அன்பாய் அனுசரணையாய் ஆசையோடு வாழ்ந்து வந்த அவர்களது வாழ்வில் புது வசந்தம் உண்டானது. லக்ஷ்மி மீண்டும் கர்வமுற்றாள். தங்களது அடுத்த வாரிசை பற்றி ஆயிரம் கனவுகளோடும் கற்பனைகளோடும் கதை பேசி மகிழ்ந்தனர் பிரகாஷ் லக்ஷ்மி தம்பதியினர். ஆனால் அழகான தன் குடும்பம் சிதறி சின்ன பின்னமாகி போகும் என்று பிரகாஷ் கனவிலும் எதிர்பார்த்திருக்க மாட்டார். திடீரென்று பிரசவ வலியால் துடித்த நிறை மாத கர்ப்பிணியான தன் மனைவியை அள்ளி அணைத்தபடி நாமக்கல் அரசு பொது மருத்துவமனையில் கொண்டு சேர்த்தார் பிரகாஷ். வலியால் துடித்துக் கொண்டிருந்த தன் மனைவிக்கு ஆறுதல் சொல்லி நம்பிக்கை கொடுத்தார் பிரகாஷ். தன் மனைவி எந்தவித ஆபத்தும் இல்லாமல் பழையபடி தன்னிடம் திரும்ப வேண்டும் என்று கோவிலாக சென்று வேண்டினார். ஆனால் மருத்துவமனை திரும்பிய பிரகாஷ் தன் ஆருயிர் மனைவியை உயிரற்ற சடலமாகத்தான் பார்த்தார். அழகான இரட்டை குழந்தைகளை ஈன்றெடுத்துவிட்டு இறைவனடி போய் சேர்ந்து விட்டார் லக்ஷ்மி. லக்ஷ்மியின் இந்த நிலைக்கு மருத்துவர்களின் அலட்சியமான அணுகுமுறையே காரணம் என்பதை அறிய வந்த பிரகாஷ் கொதித்தெழுந்தார். தன் மனைவியின் மரணத்திற்கு சரியான காரணம் கேட்டு மருத்துவமனைக்கு சென்று மருத்துவர்களிடம் வாதாடினார் பிரகாஷ். ஆனால் இரக்கமே இல்லாத மருத்துவமனை ஊழியர்கள் அவருடைய பரிதாப நிலையை பற்றி சிறிதும் கவலை இல்லாமல் அங்கிருந்து அவரை வலுக்கட்டாயமாக வெளியேற்றினர். மனமுடைந்து போன பிரகாஷ் தனக்கு நியாயம் கிடைக்கும் வரை குழந்தைகளை தன்னுடன் அழைத்து செல்ல போவதில்லை என்று கூறி குழந்தைகளை மருத்துவமனையிலேயே விட்டுவிட்டார். நியாயம் கேட்டு காவல் நிலையங்களுக்கும் நீதிமன்றங்களுக்கும் கால் தேய நடையாய் நடந்தார். ஆனால் நீதியின் கண்களும் கதவுகளும் இவருக்கு திறக்கவே இல்லை. அன்னையின் அன்பு மடியில் தவழ வேண்டிய பிஞ்சு குழந்தைகள் அலட்சியங்களின் கோரப்பிடியில் சிக்கி தவிக்கின்றன. நேற்று வரை பெற்றோரின் அரவணைப்பில் வளர்ந்த செல்ல மகள் துர்கா அம்மா அப்பாவின் வாசம் வேண்டி அழுது கொண்டே இருக்கிறாள். ஆனால் பிரகாஷ் தன் நிழல் கூட தனக்கு துணை இல்லாமல் போக மனைவியுடன் வாழ்ந்த நினைவுகளை மட்டும் சுமந்தபடி போராடி வருகிறார், நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கையில். மெடிக்கல் நெக்லிஜென்ஸ். இன்னைக்கு யார் மனசை புண்படுத்துறதுக்காகவும் யார் மேல பழி சுமக்கிறதுக்காக இங்க நிகழ்ச்சி பண்ணல. ரெண்டு தரப்புல பேச போறோம். டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க, ஆனா இருக்கிற பேஷண்ட்ஸ் அவங்களுடைய குற்றச்சாட்டுகள் என்ன இருக்கு அதுவும் பார்க்க போறோம். பிரகாஷ் வந்திருக்காரு. முதல்ல பிரகாஷ் கிட்ட பேசுவோம். பிரகாஷ், இது 10 நாளுக்கு முன்னாடி நடந்த சம்பவம். ஒரு வாரமாவதா? 17ஆம் தேதி அன்று அரசு மருத்துவமனைக்கு 16ஆம் தேதியை கூட்டிட்டு போனேன் செக்அப் பசரம். அந்த அன்னைக்கு போயிட்டு அந்த நைட்ல வந்துட்டு தூங்கவே இல்லை. அவங்க வந்துட்டு தூங்கவே இல்லை. நானும் எந்திரிச்சு லட்சுமி தூங்கு, ஏன் உட்காந்துருக்க, ரெஸ்ட் எடுக்கணும், தூங்குன்னு சொன்னா
இல்லைங்க நாளை உட்காந்துருக்கேன், நாளை படுக்க முடியல அப்படின்னு சொல்லி, குழந்தை ரெண்டு இருக்கிறதுனால இதெல்லாம் இருக்கு, நான் படுக்கலங்க. அப்படி இப்போ மறுநாள் நாள் காலையில் வந்து 17ஆம் தேதி காலையில் ஒரு 8 மணிக்கு சுமார் எங்கள் வீட்டில் வந்துட்டு 108க்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னா, அப்படி கால் வீக்கம் வந்துருச்சு, அதனால் லைட்டாக பிளட்டு கசைகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னதுனால 108க்கு ஃபோன் பண்ணுங்க, போகலாம் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு இன்னைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது நான் 108க்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி 8:30க்கு 8:45க்கு வந்தாங்க 108. அதில் ஏறி நாமக்கல் ஜிஹெச்சுக்கு நானும் என் மனைவி மட்டும்தான் போகிறோம். அந்த நிலையில் நான் ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போய் அட்மிஷன் பண்ணக்குள்ள மணி ஒரு 9:30 மணி இருக்குங்க. ஆனால் வந்துட்டு இப்போ 24 7வது மாதம் போய் செக்அப் பண்ணக்குள்ள ஒரு குழந்தை தான் சொல்லியிருக்காங்க. 5வது மாதம் 5வது மாசத்துல ஒரு குழந்தை தான் சொல்லியிருக்கிறாங்க. ஜிஹெச் ஹாஸ்பிட்டல்ல ஒரு குழந்தைன்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஒரு குழந்தைக்கு தான் சிகிச்சையும் பண்ணிருக்கிறாங்க. ஒரு மாத்திரை மருந்து 1 பேபிக்கு தான் பண்ணிருப்பாங்கம்மா. கொடுக்க வேண்டியது 1 பேபினாக்க 2வது மாசம் செக்அப்ல இருந்து தான் எங்க வீட்டுக்காரம்மா போனாங்க. ஆமா, அவங்க 2 குழந்தைங்களுக்கு தேவை இருக்குது, எல்லாமே வந்து அயன் எல்லாமே கொடுக்கணும். ஆமா, ஆனா 1 பேபினாக்க 1 பேபிக்கு தகுந்த மெடிசன் தானே பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் அட்மிஷன் பண்ணி ஓபி சீட் வாங்கிட்டு வரதுக்கோசரம் அந்த எங்க வீட்டுக்கார அம்மாவை ஆப்ரேஷன் டெஸ்ட் சேஞ்சுக்கு அழைச்சிட்டு போனாங்க. பட் என்ன கண்டிஷன் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கல. ஏற்கனவே ரத்தம் கொஞ்சம் கம்மியா இருந்தது நீங்க சொன்னீங்க, சொல்லிருக்காங்க 8.8 தான் இருக்குன்னு சொல்லி 24ஆம் தேதி சொல்லிருக்காங்க. ஆப்ரேஷன் கேட்லயே நானு, எங்க மாமனாரு, எங்க அம்மா எல்லாம் வெயிட் பண்ணி உட்காந்துருக்கோம். அந்த 2 மணிக்கு ஃபர்ஸ்ட் பையன் 2:02க்கு ஒரு பையனை எடுத்து சுத்தமாவே மூச்சு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னை டாக்டரை வந்து வர சொல்லி உள்ள பாக்குறேன். எங்க வீட்டுக்காரம்மா ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை எடுத்து அடுத்த செகண்ட் அந்த குழந்தைய காமிக்கிறது. 2வது குழந்தை இந்த மாதிரி குழந்தை குட்டியா இருக்கு, 2 குழந்தைக்குமே கேரண்டி கிடையாது அப்படின்னு சொன்னா. அப்படியே அந்த நேரத்துல உங்க மனைவியோட நிலைமை எப்படி இருந்தது? நடுங்கிட்டே வந்தா அப்படிங்க, பாய் மவுத்து உதடு இதெல்லாம் நாக்கெல்லாம் நடுங்கிக்கிட்டே வந்தா. அப்படி ஆஸ்பத்திரியில வந்து பெட்ல போட்டேன், கடைசி பெட்ல மூளையில போட்டுதான் 5-6 பேர் அன்னைக்கு பிரசவம் பார்த்து ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தவங்க எல்லாம் ஒரே இடத்துல இருக்கிறாங்க. குளுக்கோஸ் மட்டும் தான் அங்கிருந்து அந்த பெட்ல இருந்தே குளுக்கோஸ் மட்டும் தான் கொண்டாடுறாங்க. குளுக்கோஸ் வேற ரத்தமோ எதுவோ ஏற்றுறதெல்லாம் கிடையாது, வெறும் குளுக்கோஸோட தான் வந்தாங்க. வந்து பெட்ல போட்டு அந்த குளுக்கோஸை மாட்டி விட்டுட்டு எங்க வீட்டுல அப்பவே சொல்ற அப்படி குளிர் தாங்க முடியலங்க அப்படின்ற. அப்படி குளிர் தாங்க முடியலங்கன்னு சொன்னோமோ நான் வந்துட்டு டாக்டர்கிட்ட போயிட்டு நான் ஒன்றும் முடியலங்க தாங்க முடியலன்னு நடுங்கிட்டு சொல்றேன். அப்படி நான் போய் நர்ஸுகிட்ட போய் இந்த மாதிரி குளிர் தாங்க முடியலைங்கிறாங்க, ஒன்றும் முடியலைங்கிறாங்கன்னு சொன்னதுக்கு ஐஸ் வார்டில் இருந்து முதுத்தாண்டில் ஊசி போட்டிருப்பாங்க, ஐஸ் வார்டில் வச்சிருந்தது, அதனால வந்து நடுக்க இருக்கத்தான் செய்யும், அதனால ஒரு 2-3 பெட்ஷீட் இருந்தா போட்டு மூடுங்கன்னு சொன்னாங்க. 2 பெட்ஷீட் எல்லாம் மூடியாச்சு. இப்போ ஒரு பெட்ஷீட் 2 நைட்டி வேட்டி சைட்ல வந்து பிறண்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே வேட்டி சுத்தி அப்படியே 2 பக்கம் வச்சிருந்தோம். ஒரு பையனை இங்க வச்சுக்கலாங்க, இன்னொரு பையனை எங்கெங்க வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி கேக்குறா. அப்படி இடம் பத்துல பெட்ல வந்துட்டு ஒரு குழந்தை இங்க வச்சுக்கலாம், இன்னொரு குழந்தை இவங்க அப்பாவும் இருக்காரு, அப்புறம் இன்னொரு குழந்தை இந்த இடத்துக்கு தலைப்பக்கம் மட்டும் பக்கமா வச்சுக்கலாம் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஐஸ் வார்டுக்கு குழந்தைய கொண்டு போனாங்களே இல்லையம்மா, அந்த குழந்தைக்கு ஓபி சீட் வாங்குறதுக்கு மறுபடியும் என்னை கூப்பிட்டாங்க. மறுபடியும் அந்த 1 மணி நேரம் டைம் தான் காலதாமதம் தான் எனக்கு ஆச்சு. அந்த 1 மணி நேரம் காலதாமதம் ஆனதுக்கு அப்புறம் இவர் வெளியில போன் பேசிட்டு இருக்காரு. எங்க அம்மாவும் நீ நான் லட்சுமிகிட்ட விட்டு வந்தேன், எதுக்கு இங்க வெளியே வந்தீங்க, ஒரு ஆள் நர்ஸை கூப்பிட போனா கூட ஒரு ஆள் பக்கத்துல ஆடாம சேம் பாத்துக்கணுமே இவர்கிட்ட சொல்லி சத்தம் போட்டு நான் ஓடினேன். வேகமா ஓடி போய் பக்கத்துல போயிட்டு பார்த்தா புடவையில இருந்து கீழே வரைக்கும் நைட்டில இருந்து ஆபரேஷன் துணி கட்டி கூட்டு போங்க சொசைட்டி சாரு அது, அப்புறம் அடியில இந்த பெட்ஷீட் பெட்டு பெட்ஷீட்டு ஃபுல்லா ரத்தம். கால் மரணம்க்கா ஒரு 20 நிமிஷம் வித்தியாசம் தான். அவங்க டாக்டர் வந்து செக்அப் பண்ணதுல அந்த கிளீன் பண்ணிட்டு நெஞ்சா குத்துறாங்க, மேமூச்சு இழுக்குது, இது அடிச்சு 2 கையிலயும் அடிச்சு பாக்குறேன், நரம்பு வரவே இல்லைங்கம்மா. அப்புறம் வந்துட்டு குளுக்கோஸ் இறங்கல, நரம்பு குத்திட்டு குளுக்கோஸ் இறங்கல, ரத்தம் இறங்கலன்னு சொல்லி பல்ஸ் கம்மியாயிடுச்சு காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லும்போது கால் ஒண்ணுட்டான் டாக்டர் அம்மா, அம்மா எப்படியாவது என் பொண்டாட்டியை காப்பாத்தினுங்கன்னு சொல்லி காலில் வந்தேன். சாரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே பேசாம வெளியே வந்துட்டாங்க. பிரகாஷ், ஏதோ உங்க கண் முன்னாடி
சில மணி நேரத்துல நடந்த விஷயம் இது. ஆமா. உங்க தரப்புல எல்லா விஷயங்கள் சொல்லிருக்கீங்க. எல்லா விஷயங்கள் கேட்கும் போது எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. ஆமா. ஆனா எங்க நடந்திருக்கு, யார் மேல தப்பு இருக்கு? ஏன்னா நீங்க சொல்லும் போது எல்லா குற்றங்கள் ஹாஸ்பிட்டல் மேல இருக்கு. நீங்க சொன்னது எல்லா ரிப்போர்ட்ஸ் உங்களுக்கு குழந்தை 2 குழந்தை 2 குழந்தை இருக்கு. அது உங்களுக்கு 5வது மாசத்துல தான் ரிப்போர்ட்ல 5வது மாசத்துல ஒரே குழந்தை தான் சொல்லிருக்காங்க. 7வது மாசத்துல தான் 2 குழந்தைங்க சொல்லிருக்காங்க. 7வது மாசத்துல 2 குழந்தை. இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கும்போது ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது கண்டிப்பாக நெக்லிஜென்ஸ் எங்கேயாவது இருக்கு. ஆனா உயிர் போற அளவுக்கு நெக்லிஜென்ஸ் எங்க நடந்திருக்கு? இது எல்லாத்தையும் ஒரு தரப்புல தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். இன்னொரு தரப்புல டாக்டர் சைட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னு கேட்கணும். டாக்டர் ரிப்போர்ட்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. அது பத்தி பேசும் ஒரு சின்ன இடைவெளிக்கு பிறகு. அச்சம் தவிர பிரேக்கு முன்னாடி பிரகாஷ் கிட்ட பேசிட்டு இருந்தோம். இது ஒரு மெடிக்கல் நெக்லிஜென்ஸ்னால தன் மனைவி இழந்துட்டாரு. இந்த செக்மெண்ட்ல ஒரு நபர் he has served for the country. ஒரு அர்ஜுனா அவார்டி, சாம்பியன் in his sports chosen field. டேபிள் டென்னிஸ்ல 84ல அர்ஜுனா அவார்டியா இருந்திருக்காரு. இன்ஃபேக்ட் ஒரு மெடிக்கல் நெக்லிஜென்ஸ்னால பாதிக்கப்படுறதுக்கு ஒரு 20 நாளுக்கு முன்னாடி அவருக்கு அர்ஜுனா அவார்டு கொடுத்திருந்தாங்க. இன்னைக்கு நம்ம மத்தியில மிஸ்டர் சந்திரசேகர், வேணுகோபால் சந்திரசேகர் இங்க இருக்கிறாரு. தேங்க்யூ வெரி மச் சார் ஃபார் கமிங் ஆன் தி ஷோ. நீங்க 84ல ஒரு மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் ஆளானீங்க. பட் அதுக்கு முன்னாடி நீங்க இந்தியாவுக்காக, நம்ம தேசத்துக்காக டேபிள் டென்னிஸ் விளையாடிட்டு இருந்தீங்க. சாம்பியனா இருந்திருக்கீங்க. அர்ஜுனா அவார்டி சொல்லும் போது இட்ஸ் ஒன் ஆஃப் தி பிகெஸ்ட் அவார்ட்ஸ். ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு வருஷம் யாருக்கு அர்ஜுனா அவார்டு போகுதுன்னா நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருப்போம். அர்ஜுனா அவார்டு உங்களுக்கு கிடைச்சிருக்கு சொல்லும் போது எப்படி இருந்தது உங்களுக்கு? கியானி ஜெயில் சிங் தான் கொடுத்தாரு அர்ஜுன் அவார்டு. அவர் தான் பிரசிடென்ட். அப்போ ரொம்ப ஒண்டர்ஃபுல் மூவ்மெண்ட் அது. ராஷ்டிரபதி பவன் நியூ டெல்லி நீங்க பேரண்ட்ஸ்லாம் இருந்தாங்க. முடிச்சுட்டு ஐ தாட் அந்த அர்ஜுன் அவார்டு வாஸ் அ கிரேட் ஃபீலிங். அண்ட் அப்புறம் ஐ சப்போஸ் டு கோ டு இஸ்லாமாபாத் ஃபார் தி ஏஷியன் சாம்பியன்ஷிப்ஸ். அதுக்காக அந்த முட்டி வலி ஒரு ப்ராப்ளம் இருந்தது. டாக்டர் நம்ம கன்சல்ட் பண்ண ஹாஸ்பிட்டல்ல அவர் சொன்னா ரொம்ப சின்ன இது, 20 நிமிஷத்துல சரிப்படுத்திடலாம், பண்ணினா இன்னும் பெட்டரா ஆட முடியும். என்னால திரும்ப முடியல, குயிக்கா திரும்ப முடியும், பட் குயிக்கா திரும்ப முடியல. டேபிள் டென்னிஸ் ஃபாஸ்டஸ்ட் கேம் இன் தி வேர்ல்ட். அதுக்கு ரிஃப்ளெக்ஸ் ரொம்ப குயிக்கா தேவை. அதனால தான் நான் இதை பண்ணினேன். ஆனா எங்க அப்பா அம்மா இதை பண்றதுக்கு அகேன்ஸ்ட் தான். ஆனா எங்க தாத்தா இந்த சேர்மனை மீட் பண்ணாரு, ரொம்ப ஃப்ரெண்ட் அவங்களுக்கு. நான் சரிப்படுத்துறேன், உன் பையன் உன் கிராண்ட் சன் உலக சாம்பியன் ஆயிடுவான் அப்படின்னாங்க. அப்கோர்ஸ் யாரும் வேணும்ட்டு பண்ணல இது அப்படின்னு நினைக்கிறேன்னா. இருந்தாலும் 14 செப்டம்பர் 84 தான் ஆப்ரேஷன். அப்புறம் 3.5 மாசம் கோமால போயிட்டேன். எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அதுக்கப்புறம் ஏந்தப்புறம் எங்க அப்பா அம்மா சொல்லிதான் எனக்கு தெரியும். ஏந்துக்கும் போது எனக்கு ஒன்னும் கண்ணும் தெரியாது, பேசவும் முடியாது. இங்க ஒரு ஓட்ட போட்டிருந்தாங்க, இப்ப கூட தெரியும் உங்களுக்கு. 20 நிமிஷம் முட்டி ஆபரேஷன். தட் மீன்ஸ் லாப்ரோஸ்கோபிக் தான் பண்ணிருக்கணும். இல்ல ஆர்த்ரோஸ்கோபி பண்ணாங்க. ஆர்த்ரோஸ்கோபி பண்ணும்போது 20 நிமிஷத்துக்கான சர்ஜரி. ஆர்த்ரோஸ்கோபி பண்ணாலும் முழுசா ஓபன் பண்ண மாட்டாங்க. அது என்ன ஆச்சுன்னு எனக்கு எக்ஸாக்ட் தெரியல. நிறைய பேர் இன்னைக்கு கூட கேட்கறாங்க, ஏன் ஜெனரல் அனஸ்தீசியா கொடுத்தாங்க, லோக்கல்ல பண்ணிருக்கலாமேன்னு சொல்றாங்க. பட் யாருக்குமே தெரியாது ஏன் ஜெனரல் கொடுத்தாங்கன்னு. அது கோர்ட்லயும் அவங்களால பதில் சொல்ல முடியல. பட் ஜெனரல் கொடுத்துட்டாங்க. ஐ ஸ்லிப்ட் இன்டு கோமா. கோமால போறதுக்கு காரணம் என்ன இருந்தது? எக்ஸசிவ் அனஸ்தீசியா ஆர் லெஸ் ஆஃப் ஆக்சிஜன், எப்படி வேணா வச்சுக்கலாம். ஆக்சிஜன் சப்ளை ஃபெயில் டு தி பிரெயின், தட் இஸ் கால்ட் அனாக்சியா. அனாக்சிக் என்செஃபலோபதின்னு எனக்கு வந்திருக்கு. வியாதிக்கு பேர், வியாதின்னு சொல்லக்கூடாது, டேமேஜ். அப்ப திடீர்னு ஒரு நாளைக்கு ஏந்து நின்று அப்படியே விழுந்துட்டேன் சைடுல. அப்ப எனக்கு நிச்சயமா தெரியும் ஏதோ சம்திங் சீரியஸ் ராங். அப்புறம் ஒரு நாளைக்கு படுத்து இருந்தப்போ கால் இப்படி முட்டியை இப்படி வச்சு கிராஸ் பண்ணினேன். உடனே டாக்டர் எல்லாம் கேட்டுட்டான், ஒரு நாள் அது பண்ண முடியாது. எனக்கு அன்னைக்கே தெரியும் க்ளோஸ் இந்த கான் கேஸ். கால் இப்படி போடுறது பெரிய விஷயங்கிறாங்க. டெல்லிங் மீ நீ போய் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் ஆடுவேன்னா என்ன ஒரு அர்த்தமே இல்லை சார். ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னா ஒரு ஆர்த்ரோஸ்கோபி பண்ணி போய் ஒரு டைரக்ட் கோமால போய் அதுக்கப்புறம் நீங்க எந்திரிச்சு நடுப்பீங்களான்னு கூட தெரியாம
2 yearsக்கு you were completely blind. பட் நீங்க வந்து ஒரு கேஸ், ஒரு மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி பல வருடங்கள் அந்த கேஸ் நீங்க வந்து 84 to 85 ஃபைல் பண்ண 85 ஃபைன் பண்ணி 95 தான் ஃபைனல் முடிஞ்சது. 93 டெசிஷன் வந்தது ஃபைனல். 10 வருஷம் கழிச்சு தான் உங்களுக்கு நியாயம் கிடைச்சிருக்கு. பட் how was the 10 year of struggle period? நியாயம் கிடைச்சதுங்கிறது ஓரளவுக்கு ஒத்துக்கலாம், ஓரளவுக்கு ஒத்துக்க முடியல. நம்ம நியாயம் கிடைச்சதுன்னு நம்ம ஒரு திருப்தி, நம்ம சாட்டிஸ்பாக்சன், நம்ம மனசு திருப்தி தான். இதுக்கு நியாயமே கிடையாது. கண்டிப்பா அவங்க பண்ணதுக்கு வந்து there no excuse at all. Absolutely not. பட் மனசு சாந்தி தான். பிளஸ் நிறைய பேர் இப்ப பேங்க்ல நான் ஒர்க் பண்றேன், அவங்களுக்கு எல்லாம் ஒரு ப்ரூஃப் வாட் ஹேப்பன். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்டே இருக்கு பாரியா அப்படின்னு. இட்ஸ் a proof. In spite of the பயங்கர பவர்ஃபுல் பொலிட்டிக்கல் இன்ஃபுளுன்ஸ் ஓரளவுக்கு மேல பண்ண முடியல. ஏன்னா ரெக்கார்ட்ஸ்லாம் கிளியர் அண்ட் நெக்லிஜென்ஸ் காமிக்கணும். அனஸ்தட்டிக் சார்ட்ல என்ட்ரியே இல்லை 15 நிமிஷம். அப்புறம் தேசட் ஹைபாக்சியானா ஆக்சிஜன் கம்மியா போடுது, அனாக்சியானா கம்ப்ளீட் ஆக்சிஜன் போயிடுறது. அவங்க ரெக்கார்ட்ல அனாக்சியான்னு எழுதிட்டாங்க, ஆனா எவிடன்ஸ் கொடுக்கும்போது ஹைபாக்சியான்னு கொடுத்துறாங்க. பிளஸ் எனக்கு பெரிய பெரிய நியூராலஜிஸ்ட், ஆர்த்தோபெடிக் சர்ஜன்ஸ், they all came and gave evidence that இந்த மாதிரி ஒரு சின்ன சர்ஜரியில இந்த மாதிரி தப்பு நடந்தா அது டாக்டர்களோட அஜாகிரதையினால தான் நடக்கும், மறுபடி நடக்கவே முடியாது. ஏன்னா இந்த அமெரிக்கன் அனஸ்தெட்டிக் சொசைட்டின்னு ஒன்று இருக்கு, அது வந்து ரிஸ்க் ஃபேக்டர் தான். என்னோட கண்டிஷனுக்கு லீஸ்ட் ரிஸ்க் பேஷண்ட், பிகாஸ் as a நான் ஸ்மோக்கர், வெரி ஹெல்த்தி, எக்ஸ்ட்ரீம்லி ஃபிட் பேஷண்ட். அதையும் எழுதியிருக்காங்க அந்த அனஸ்தெட்டிஸ்ட். என்னமோ ஆயிடுச்சு, அவ்வளோ என்ன பண்ணணும். அவங்க வந்து வீட்டுக்கு வந்து இந்த டாக்டர் வீட்டுக்கு வந்து எங்க தாத்தா கிட்ட வந்து சாரின்னாரு. எங்க தாத்தா ஒரே வார்த்தை கேட்டார், கேன் எனி ஹியூமன் பீயிங் நாட் ஃபீல் சாரி? காஃபி குடிச்சிட்டு எழுந்து போயிட்டார். ஒன்னும் என்ன வார்த்தை என்ன பண்ண முடியும், யாரால தான் என்ன பண்ண. லைஃப் ஃபுல்லா நான் தான் சஃபர் பண்றேன். கண்டிப்பாக நியூரலாஜிக்கல் டேமேஜ்ல இருந்து ஃபுல்லா சரியாடுதுங்கிறது கிடையாது. பட் ஐ ஸ்டில் ட்ரைங். எனக்கு வந்து இவங்க மேல பழி போடணும், எனக்கு வந்து டேமேஜ் பண்ணும் கோர்ட், அது ஒரு சைடு. நம்ம நன்னானும், நான் விளையாடணும், நாட்டுக்கு சேவை செய்யணும், நான் இன்னும் மீண்டும் விளையாடணும், நார்மல் பர்சன் இருக்கணுங்கிறது தான் என்னோட ஆர்வம். அதனால தான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன்னு நான் நினைக்கிறேன். இன்னமும் வந்துனே இருப்பேன், ட்ரை பண்ணிட்டே இருப்பேன். வில் பவர் தாங்க. ஏன்னா டாக்டர் வந்து நீங்க நடக்க முடியுமான ஒரு யோசிக்கும் போது, ஒரு நீங்க சொன்ன மாதிரி வந்து ஒரு பெர்மனன்ட்லி டேமேஜ்ட் பிரெயின் செல்ஸ் ஒரு பக்கம் இருக்கு, அது சரிப்படுத்தவே முடியாது. பட் இருக்கிறது வந்து ரிவைவ் பண்ணிட்டாங்க. நீங்க வந்து இத்தனை வருடங்கள், இட்ஸ் பீன் 29 years. 14 செப்டம்பர் 29 years. சோ இந்த 29 வருஷம் உங்களுடைய போராட்டம் வந்து கண்டினியூ ஆகுது. You still want to be normal, you still want to play your game. அந்த கேம் மேல இருக்கிற பேஷன் இன்னும் அப்படியே இருக்கு உங்களுக்கு. உங்ககிட்ட பேசும்போது, உங்களுடைய கம்ப்ளீட் ஹிஸ்டரி பார்க்கும்போது, ஒரு மெடிக்கல் நெக்லிஜென்ஸ்னால ஒருத்தனுடைய கரியர், கம்ப்ளீட் வாழ்க்கை இப்படி பாதிக்குது. எனக்கு வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல வந்து மை மதர் ஒரு மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் நடந்திருக்கு எங்க அம்மாக்கு. ஒரு பிரபலமான ஹாஸ்பிட்டல் சென்னையில. அம்மா வந்து அப்போ நான் வந்து சென்னைக்கு வரும்போது புதுசு, எனக்கு தமிழ் தெரியாது, ஒன்னும் தெரியாது. எந்த அளவுக்கு நெக்லிஜென்ஸ் இருந்ததுன்னா, அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, நான் வந்து பிகாஸ் ஐ வாஸ் அலோன். சோ வீடும் பார்க்கணும், அம்மாவும் பார்க்கணும், வீட்டுக்கு போய் சமைச்சு அம்மாக்கு வீட்டுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போறேன் பார்த்தாக்கா யாருமே, இந்த சிஸ்டர்ஸ் டாக்டர்ஸ் யாருமே கவனிக்கல. அவங்க ஹை பிபி பேஷண்ட் வேற. they had given இது கொடுத்திருந்தாங்க, ட்ரிப்ஸ் கொடுத்திருந்தாங்க. ட்ரிப்ஸ் முடிஞ்சு போய் it had sucked the blood and அவங்க blood வந்து பாட்டில், அந்த இந்த பாட்டில்ல வந்து குளுக்கோஸ் பாட்டில்ல blood ஃபுல்லா பாதி பாட்டில் இருக்கு. பிகாஸ் அது ஆப்போசிட் இழுக்க ஆரம்பிச்சிடும். once the glucose is over it sucks out the blood. அந்த ஆப்போசிட் ரிட்ராக்ஷன் ஆக்ஷன் இருக்கு அதுக்கு. சோ நான் போய் பார்த்து பயந்துட்டேன். அப்போதான் and my mother is blue. அப்பதான் வந்து பயந்து நான் டாக்டர்ஸ் எல்லாம் சத்தம் போட்டு கூப்பிட்டு ஒரு அந்த ஹாஸ்பிட்டலே வந்து ஒரு மாதிரி பண்ணிட்டேன். ஆக்சுவலி ஐ டிடன்ட் ஈவன் நோ தமிழ் அப்போ. அப்பதான் எல்லாரும் ஓடி வராங்க. ஐ said you're supposed to keep an eye on the patient. ஒரு பேஷண்ட் தனியா இருக்காங்கன்னா, இல்ல அவங்க பெல் அடிச்சிருக்கலாம்.
அவங்களுக்கே தெரியல, அவங்க குளுக்கோஸ்ல வச்சிருக்கீங்க, இந்த பேஷண்ட் இஸ் வீக், எங்க இருந்து போய் அவங்க வந்து பெல் அடிப்பாங்க. அந்த வீக்னஸ்ல பிபி பேஷண்ட்னால அவங்களால முடியாது. So இந்த நெக்லிஜென்ஸ் வந்து எவ்ரிபடி ஐ திங்க் கோஸ் த்ரூ இட். எல்லாரும் வந்து ஒரு ரீசன் மட்டும் தான் தேடுவாங்க. அப்புறம் ஒரு வார்த்தை அதான் சொல்லுவாங்க, வெள்ளக்காரங்க போயிட்டாங்க, ஒரு வார்த்தை விட்டுட்டு போயிட்டா சாரி. சோ அந்த மாதிரி வந்து ஒரு வார்த்தை எல்லாரும் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க, எல்லாத்துக்கும் சாரி. அந்த சாரி சொன்னா எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் நினைப்பாங்க. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு, அது எல்லாத்தையும் பேசுவோம். அதான் எங்க தாத்தா சொன்னாரு, கேன் எனி ஹியூமன் பீயிங் நாட் ஃபீல் சாரி அப்படின்னு. உடனே ஏந்து போயிட்டாரு டாக்டர். அதுக்கப்புறம் ஒண்ணுமே பதில வராது அவருக்கு. என்ன பேச முடியும்? வெரி சாரி அப்படின்ட்டு பிரேயிங் ஃபார் யுவர் சன் அப்படின்னு எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு போயிட்டு பிரேயர் தான் பண்ண முடியும், வேற என்ன. நிறைய விஷயங்கள் இருக்கு, தொடர்ந்து பேசுவோம் ஒரு சின்ன இடைவெளிக்கு பிறகு. அச்சம் தவிர.